கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மீறுதலினாலே மரணம் ஆளுகின்ற ஒன்று. இரண்டாவது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறது என்பது இரண்டாவது. முதலாவது ஆதாம், அவனுடைய மீறுதல் நமக்கு மரணத்தை கொண்டு வந்தது ஒருவன் மூலமாய் என்று பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, பிரியமானவர்களே, நாம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று ஆளுவார்கள் என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இங்கே மரணத்தினுடைய ஆளுகையை குறித்தும் அதற்கு எதிராக ஜீவனுடைய ஆளுகையை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் பிரியமானவர்களே 15ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய புண்ணியம், பிரியமானவர்களே, நாம் ஜீவனை அடைவதற்காக, நாம் ஆதாம் மூலமாக அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே மீறுதலினாலே நாம் மரணத்துக்கு உட்பட்டவர்களாய் இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே, அவருடைய பிறப்பின் புண்ணியம் என்பது அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. எப்படி என்றால், இதோ புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று. அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த சரீரத்திலே தேவ சித்தத்தை இந்த பூமியிலே நமக்காக பாவம் போக்கும் இரத்தத்தை சிந்துவதற்கு, ஜீவனை நமக்கு கொடுப்பதற்கு இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 முதல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான் என்றும், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற, நமக்குள்ளே ஜீவாத்மாவை, ஆவி ஆத்மாவை கொண்டு வருவதற்கு முந்தின மனுஷன், பிந்தின மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவோ உயிர்ப்பிக்கிற, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்தில் இருந்த நம்முடைய ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராய், நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். பிரியமானவர்களே, 2ஆம் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும்படி இயேசு இந்த பூமியிலே, பிரியமானவர்களே, தேவனாய் இருந்தவர் மனுஷன் ஆனார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதற்காக? நாம் விண்ணவருடைய சாயலை அணிந்து கொள்ளும்படியாய், வானத்துக்குரியவர்களாக நாம் மறுரூபம் ஆக்கப்படும்படியாய், ஆவிக்குரிய சரீரத்தை
பெறுகிறவர்களாய், உயிர்ப்பிக்கிற ஆவியை உடையவர்களாய் நாம் ஆகும்படி ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து வந்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன். பிரியமானவர்கள், நாம் ஜீவனை ஆளுகிறவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாய் பார்க்கிறோமே, அது நமக்கு நித்திய ஜீவனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் பரிபூரண கிருபையையும் பரிபூரண நீதியாகிய ஈவாகிய கிறிஸ்து இயேசுவையும் அடைவதற்கு நமக்காக அவர் பாவமானார், நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நமக்காக தரித்திர கோலத்தை தரித்திரம் ஆனார் என்று தரித்திர கோலத்தை அவர் எடுத்தார். அடிமையின் ரூபத்தை எடுத்தார். மனுஷ சாயல் ஆனார். கர்த்தர் நல்லவர், நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி அவருடைய கிருபையை பெறும்படி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு இந்த பூமியிலே வந்தது பிரியமானவர்களே, அவர் பரிபூரணத்தினால் நிறைந்திருந்தார். என்ன பரிபூரணம்? கிருபையும் சத்தியமும் என்று 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த பரிபூரணமானவர் நமக்குள் வாசம் பண்ணினபடினால் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயின. அந்த கிருபை, அந்த நீதி நம்மை ஜீவனை ஆளும்படியாய் நமக்கு தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அனுகிரகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோவான் 10:10 பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டான ஜீவன். இது கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணமாகிய கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு நித்திய ஜீவனை ஆளும் பாக்கியம் அவருடைய பிறப்பின் புண்ணியத்தின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.